ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆம்பசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், லாட் சைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ பொதுவாக நம்ம ட்ரேடிங் அப்படின்னு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், என்எஸ்சி வெப்சைட் போயிட்டு நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்ம நார்மலாக இப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் ஷேர்ஸில் வாங்கிடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் டைட்டன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த டைட்டனில் 2 விஷயம் இருக்குது. ஸோ என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ டைட்டன் பை செல்லுன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் பை கொடுக்குறேன் அப்படின்னா இதில் இன்ட்ராடே அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறேன் அப்படின்னா எனக்கு பெரிய லெவலில் அமௌண்ட் தேவைப்படாது. 5ல் 1 பங்கு இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ 3500 ஒரு ஷேரோட ப்ரைஸ். ஆனால் இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 702 இருந்தால் போதும். சரிங்களா? இது நான் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். இதில் நீங்கள் ஒரு ஷேர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விருப்பப்பட்டால் 1 வாங்கிக்கலாம். 2 வாங்கணும் விருப்பப்படுறீங்கன்னா 2 வாங்கிக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மாட்டில் நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி இந்த 3மே ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? இந்த 3 தான் ட்ரேட் பண்ண முடியும். நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, சரிங்களா, நெஃப்டி பேங்க் இருக்குல்ல, அப்புறம் நெஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ். இந்த 3லையுமே நீங்கள் ட்ரேடை என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக இதில் போயிட்டு நம்ம நார்மலாக ஒரு ஸ்டாக் இருக்குது, இது பக்கத்தில் போனீங்க அப்படின்னா பைன்னு கேட்கும். இந்த இண்டெக்ஸ் பக்கத்தில் போனீங்கன்னா அதெல்லாம் ஷோ ஆகாது. சரிங்களா? அதில் நம்ம ஆப்ஷன்ஸ் தான் பண்ணணும். இது மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கணும். இப்போது நெஃப்டி 50 இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லாட் சைஸ் 75. சரிங்களா? நெஃப்டியை பொறுத்த மட்டும். ஸோ இதை கவனத்தில் எடுத்துக்கணும். இதில் இன்ட்ராடே கிளிக் பண்ணுறேன், இங்கே ப்ரைஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி ஓவர் நைட்டை கிளிக் பண்ணுறேன், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒரு விதத்துலேயும் சேஞ்சஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்த மட்டும் லிவரேஜ் அப்படிங்கிறது கிடையாது. அப்போது நெஃப்டியோட லாட் சைஸ் என்னவா இருக்குது, 75. பேங்க் நெஃப்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே லாட் சைஸ் என்ன அப்படின்னா 30. சரிங்களா? அப்புறம் ஃபின் நெஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாட் சைஸ் 65. இப்போ நீங்கள் பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் இல்லை, நான் 1 லாட் வாங்கல 2 லாட் வாங்கணும் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் 40 அப்படின்லாம் போட்டால் வாங்க முடியாது. சரிங்களா? 30 தான் லாட் சைஸு. அப்போ நீங்கள் 2 லாட்டாக வாங்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே 60 அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 2 லாட்ஸ்னு வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? நம்ம இதில் தப்பாக போட்டோம் அப்படின்னா இங்கே ஷோ ஆகாது, லாட் 1லே தான் நிற்கும். சரிங்களா? எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்க 60 அப்படி 60 90 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே 3 லாட் அப்படிங்கிற ஷோ ஆகும். அதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், பிகினராக வரும்போது இந்த லாட் சைஸை பொறுத்த மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதில் செல்லிங்லேயும் நம்ம என்ன பண்ணலாம். சரிங்களா? அதாவது பை பண்ணுற மாதிரி டேரெக்டாக செல் பண்ணலாம். இங்கே செல்லிங்க்கு அமௌண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு டவுட் வரும், பை பண்ணுறதுக்கு அதாவது ஆப்ஷனில் நான் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறேன், என்ன அமௌண்ட் கேபிட்டல் இருந்தால் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும்னா இப்போ நான் எடுத்திருக்க எல்லாமே அட் ப்ரெசன்ட் மணி தான். சரிங்களா? நெஃப்டியை பொறுத்த மட்டும் பை எடுக்கணும் அப்படின்னா 17,000 பக்கம் தேவைப்படுது, 18,000 எடுத்துக்கலாம். சரிங்களா? பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் 26,000 தேவைப்படுது அட் ப்ரெசென்ட்டில். அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா 2,000 3,000 கூட எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா அது ரிஸ்க் அதிகம், மொமெண்டம் இருக்காது. சரிங்களா? அப்புறம் ஃபின் நெஃப்டியை பொறுத்த மட்டும் 26,000 27,000 இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இருக்கிறதுலே ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தான். சரிங்களா? ஸோ ஒரு ட்ரேடுக்கும் என்னென்ன கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போதும் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கக்கூடாது. நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் அது ரிலேட்டடாக. அவுட் ஆஃப் த மணிக்கு போகாமல் எப்போதுமே அட் ப்ரெசன்ட்லேயோ இந்த மணிலையோ ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதில் தான் மொமெண்டம் ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் போகிற ட்ரேடுக்கும் வியூ கரெக்டாக இருக்கும். சரிங்களா? உங்கள் ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்குங்க பட்சத்தில் சரிங்களா, நீங்கள் எந்த மணினாலும் எடுக்கலாம், அதில் டவுட்டே கிடையாது. சப்போஸ் சின்னதாக மிஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா, டக்குன்னு எக்ஸிட் ஆகிறதுக்கும் நமக்கு தெரியும். 3 மினிட்ஸில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது பிகினருக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.